தாத்தா பாட்டி வழியிலிருந்து பரம்பரையாக நாங்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி பழகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பார்த்து வேதனை அடைகிறதா இல்லை சிரிக்கிறதா என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த பாஜகவும் திமுகவும் வேற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிறதா உண்மை. வேற கட்சி மாறி காட்டி மக்களை, இந்த குறிப்பாக குமரி மாவட்டத்தில் மக்களை மதத்தால் பிளவுபடுத்தி வைத்து கொண்டு அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்க? புரியுது எனக்கு. அதாவது நம்முடைய பாஜகவை சார்ந்த உறவுகள் தொடர்ச்சியாக சொல்றது என்ன தெரியுமா? நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷாவும் ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவார்கள், ஊழல் செய்த அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புவார்கள் இப்படின்ட்டு வீர வசனங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குதா? மக்கள் நமக்கே தெரியும் நடக்குதா இல்லையான்னு. இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. பாஜக இங்க ஆட்சிக்கு வந்து 14 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவையோ திமுகவையோ சார்ந்த ஒரு அமைச்சர்களை கூட இவர்கள் கைது செய்யவில்லை. ஊழல் குற்றச்சாட்டிலே கைது செய்யவில்லை என்பதுதான் உண்மை.